உங்களோட சம்பந்தம் பண்றதுல எங்களுக்கும் சம்மதம். சந்தோஷம். ராஸ்கல், நேத்து போன்ல பேசுறப்ப எனக்கு கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், கவலைப்படாதீங்கன்னு வாழ்க்கைய பேசிட்டு இப்ப சுள்ள விட்டுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்றானே. ஆண்டி, எனக்கு கம்பெனில ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரட்டுமா? சரிம்மா, போயிட்டு வா. இங்க நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். அப்பா கிளம்புறேன்ப்பா. சரிம்மா. தேவதை சொல்லாம போகுது. எங்க போனான்னு நம்ம தேவதை, நமக்கான தேவதை. தட்டு மாத்தியாச்சு, தாலி கட்டுறது மட்டும்தான் பாக்கி. ஐயோ, அடப்பாவி, இப்பதான் தட்டு மாத்துனாங்க, அதுக்குள்ள பேனர் வச்சுட்டான். இந்த மூஞ்சிக்கு பேனர் ஒண்ணுதான் குறைச்சது. ரம்யா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்ன நடந்துச்சு? இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வந்த ரமேஷ் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். நேத்து நான் போன்ல பேசுறப்போ எனக்கு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல, பொண்ணு பார்க்க வரப்போ உங்களை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன்னு தானே சொன்னான். ஆமா, அப்ப நானும் தானே கூட இருந்தேன். அப்போ உனக்கு ஃபேவரா சொல்றேன்னு சொல்லிட்டு இப்ப எதுக்கு மாத்தி சொல்லிருக்கான்? அதான் எனக்கும் புரியல. அவன் பிடிச்சிருக்குன்னு சொன்னதால கையோட தட்டையும் மாத்திட்டாங்க. விட்டா கல்யாண தேதியும் குறிச்சிருப்பாங்க. நான் தான் தீபா கல்யாணத்துக்கு அப்புறம் என் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சரி, அவனுக்கு போனை போட்டு ஏன் இப்படி செஞ்சேன்னு கேளு, என்ன சொல்றான்னு பாக்கலாம். ஹலோ, சொல்லுங்க ரம்யா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பொண்ணு பார்த்துட்டு வந்தோம். அதுக்குள்ள உங்களால என்கிட்ட பேசாம இருக்க முடியலையா? ஏய் லூசு, எதுக்குடா என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நேத்து போன்ல பேசுறப்போ நாளைக்கு பொண்ணு பார்க்க வரப்ப பிடிக்கலன்னு சொல்ல போறதா தானே சொன்ன. அப்புறம் இன்னைக்கு ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன? நேத்து சொன்னது என்னவோ உண்மைதாங்க. ஆனா இன்னைக்கு உங்களை நேர்ல பார்த்ததும் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபீலிங்கு அது கொஞ்சம் ஓவர்லோட் ஆயிடுச்சு. இந்த மன்னன் படத்துல வர்ற விஜய் சாந்தி மாதிரி நேர்ல பார்க்கும்போது கம்பீரமா அழகா லட்சணமா இருந்தீங்களா, அதான் ஒரு லவ் ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி ஒருத்தர் லைஃப்ல வழிய வந்து கிடைக்கும் போது எவனாச்சும் வேணான்னு சொல்லுவானா? டேய், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை பார்த்தாலே எரிச்சலா வருது. அப்படி சொல்லாதீங்க ரம்யா. உங்களை பார்த்ததும் எனக்கு பிடிச்சிருச்சுல, அதே மாதிரி உங்களுக்கும் என்னை பார்த்து பார்த்து கொஞ்சம் நல்லா பிடிச்சி போயிடும். நீங்களே ஒரு நாள் என்கிட்ட வந்து லவ் சொல்லுவீங்கன்னா பாருங்களேன். டேய், அப்படிலாம் நான் சொல்லுவேன்னு கனவுல கூட காணாத. அது எப்பவுமே நடக்காது. அப்படியெல்லாம் இல்லைங்க ரம்யா. நான் உங்களை பொண்ணு பார்க்க வந்து உங்க கூட போன்ல பேசுவேன் நினைச்சு கூட பார்க்கலையே. ஆனா அதுவே இப்ப நடக்குது இல்ல, அதே மாதிரி மத்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துரும். நீங்க வேணா பார்த்துட்டே இருங்களேன். இச்சி போன வை. பேபி, புரிஞ்சிட்டு வருவா. காத்திருப்பு தானே காதலே. என்ன சொல்றான்? அவன் என்ன லவ் பண்றானா? கல்யாணம் பண்ணி தீர்வென்ற முடிவுல இருக்கான். இவன் டார்ச்சரை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எல்லா சைடுலயும் எனக்கு ப்ராப்ளம் அதிகமாயிட்டே போகுது. எனக்கு என்ன பண்றதுனே புரியல ரியா. அப்செட் ஆகாத ரம்யா. எந்த பிரச்சனை வந்தாலும் நிதானமா யோசிச்சு முடிவெடுக்கணும். அப்பதான் நல்ல முடிவை எடுக்க முடியும். அவனோட பிரச்சனை இப்பதானே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாத்தையும் ஒரு நாள் சரி பண்ணலாம். கவலைப்படாத.
வாங்க தம்பி. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வர சொன்னீங்க? ரொம்ப நன்றி தம்பி. நான் சொன்னதையும் மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கீங்க. இதுவே உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா இந்நேரம் நான் என் பொண்ணை ஜெயில தான் பார்த்துருக்கணும். உங்க ஒய்ஃபை கொல்ல பார்த்தது என் பொண்ணுதான்னு தெரிஞ்சிருந்தும் அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம மன்னிச்சு விடுறதுக்கு பெரிய மனசு வேணும் தம்பி. அது உங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இருக்கிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தம்பி. ஆனா ரம்யாவால தீபாவுக்கு ஆபத்து அப்படியே தான் இருக்கு. அதை நீங்க தான் சமாளிச்சு நல்லபடியா இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க சார். ரம்யா வேலை தீபாக்கோ இல்லை என் ஃபேமிலிக்கோ எந்த ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். இல்ல தம்பி, என் பொண்ணு ரம்யா சாதாரண ஆள் கிடையாது. அவ உன்னை நினைச்சிட்டா அதை அடையாம விடமாட்டா. இப்ப அவளுக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ளை விஷயத்துல அவ சைலண்டா இருக்கிறத பார்த்தா பின்னாடி ஏதோ பெருசா செய்ய போறான்னு நினைக்கிறேன். இந்த மாப்பிள்ளைய அவ சும்மா விட மாட்டா தம்பி. அவருக்கு ஏதாவது ட்ரபிள் கொடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்த தான் பாப்பா. எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க தம்பி. சார், இந்த மாப்பிள்ளை விஷயத்தில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. எப்படி தம்பி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? இப்போ பார்த்துருக்க மாப்பிள்ளை வேற யாரோலாம் இல்லை, அவர் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான். என்ன தம்பி சொல்றீங்க? இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு தெரிஞ்சவரா? இல்லை, அவர் எனக்கு தெரிஞ்சவர் இல்லை, என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ ரம்யா அவர் என்ன சொன்னாலும் எது செஞ்சாலும் அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்க மாட்டார். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு தான் பொண்ணு பார்க்கவே வந்தார். தம்பி, இதெல்லாம் ரம்யாவுக்கு தெரியாம பார்த்துக்கணும் தம்பி. இல்லனா பெருசா பாதிப்பை உண்டாக்கிடுவா. அவ்வளவு ஏன், இந்த விஷயத்துல நானும் உங்க கூட இருக்கேன்னு தெரிஞ்சா என்ன சார்? ஆ, ஏன் தயங்குறீங்க? ஏதோ சொல்ல வந்தீங்களே. அதை எனக்கே சொல்ல வாய் வரல தம்பி. அப்படி என்ன விஷயம் சார்? சொல்லுங்க. சொல்றேன் தம்பி. இந்த விஷயத்துல நான் அவளுக்கு எதிரா இருக்கேன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவ என்ன விரோதியா தான் பாப்பா. அப்ப நான் பார்க்க மாட்டேன். அவ குணம் அப்படி. பெத்த அப்பாவாச்சேன்னு சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? என்ன கொன்னாலும் கொன்னுடுவா தம்பி. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமா தம்பி, அவ கொலை செய்ய கூட தயங்க மாட்டான்னு தான் சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே பாக்குறேன்ல, அவ ஆசைப்பட்டதை அடைய என்ன வேணும்னாலும் செய்வா. அவ கண்ணுக்கு அவ ஆசைப்பட்டது மட்டும்தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. அதுதான் அவ கேரக்டர். எனக்கு என்ன ஆனாலும் நான் கவலைப்பட மாட்டேன் தம்பி. ஆனா தீபாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது. அதைத்தான் நான் ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் தப்பா நடக்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரிங்க தம்பி, உங்களை நம்பித்தான் நான் இருக்கேன். நீங்க தான் சிக்கலா இருக்கிற ரம்யா வாழ்க்கைய ஒழுங்குபடுத்த உதவி பண்ணணும். அவ சந்தோஷமா ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழணும் தம்பி. அதுதான் என்னோட ஆசை. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க தைரியமா இருங்க. ரொம்ப நன்றி தம்பி. நான் வரேன். சரிங்க சார். என்ன அபிராமி ஆண்டி கோயிலுக்கு தனியா வந்திருக்காங்க? என்ன விஷயமா இருக்கும்? ஆண்டி, வா ரம்யா. ஆண்டி, இந்த பக்கமா கார்ல போயிட்டு இருந்தேன். அப்ப நீங்க இங்க இருக்கிறத பார்த்தேன். அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஏன் ஆண்டி, நீங்க கோயிலுக்கு தனியாவா வந்தீங்க? ஆமாம்மா, எல்லாரும் கல்யாண வேலையா ஆளாளுக்கு பிஸியா இருக்காங்க. தீபா எனக்காக கழட்டி வச்ச தாலி, இந்த தாலிய பூஜை பண்ணி கொண்டு போலான்னு வந்தேன். இதை எதுக்கு ஆண்டி பூஜை பண்ணணும்? இல்லம்மா, கார்த்தி தீபா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு தீபாவை ஆபத்திலேருந்து காப்பாத்தின பெண் சாமியார் கிட்ட இந்த தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாராச்சா, அதான் அவங்க கிட்ட இந்த தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா
எந்த தடங்களோ இடையூறோ இல்லாம கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கையோட அவங்கள பார்க்க வந்திருக்கேன். அவங்க தானே இந்த கல்யாணத்துக்கு நாள் கூட குறிச்சு கொடுத்தாங்க. ஆஹா, ஆண்டி அந்த பெண் சாமியாரை பார்க்க வந்திருக்காங்களா? அவங்க சக்தி வாய்ந்த சாமியார் தானே நமக்கே தெரியுமாச்சே. அவங்களால தானே தீபா அன்னைக்கு என்ன மரப்பிப்பாயில வச்சு அடைச்சு ஆத்தோட விட பார்த்தா. அவங்க தாலிய ஆசிர்வாதம் பண்ணி கொடுத்தா தீபா கழுத்துல கண்டிப்பா ஏறிடும். அந்த தாலி நம்ம கழுத்துல ஏறணும்னு தானே போராடிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம்? ரம்யா, ஆ, கோவில் வாசல் வரைக்கும் வந்துட்ட, நீயும் உள்ள வாமா. உன் கல்யாணத்தை பத்தியும் அந்த பெண் சாமியார் கிட்ட சொல்றேன். அவங்க ஆசீர்வாதம் செஞ்சா உன் கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும். சாரி ஆண்டி, எனக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்கு. நான் இப்பவே போய் ஆகணும். உள்ள வந்தா லேட் ஆயிடும். நீங்க போய் சாமியாரை பார்த்துட்டு வாங்க, நான் கிளம்புறேன். சரிம்மா. அண்ணா வண்டி எடுங்க. என்ன இந்த சாமியார் அம்மாவை எங்கேயுமே காணுமே. இன்னைக்கு அவங்க தரிசனம் கிடைக்காதோ? அபிராமி, வணக்கம்மா. என்ன அபிராமி, நல்லா இருக்கியா? ஆ, உங்க அருளால நான் நல்லா இருக்கேம்மா. எங்க உன் மருமக பொண்ணு தீபா வரலையா? இல்லம்மா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். கல்யாண வேலையெல்லாம் நல்லபடியா நடக்குதா? நல்லபடியா நடக்குதுமா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா மனசுல ஒரு சின்ன விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். என்ன விஷயம்? அது வந்துமா, தீபாவோட அப்பாவும் அம்மாவும் ஜோசியர்கிட்ட என் பையன் தீபா ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு பார்க்க போனப்போ, தீபா கழுத்துல திரும்ப தாலி ஏறாது, கழட்டி வச்சதுதான், அப்படி மீறி கழுத்துல தாலி ஏறிச்சுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு அவங்க அதிர்ச்சியாகி என்கிட்ட வந்து விஷயத்த சொல்லி இந்த கல்யாண ஏற்பாடே வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா இந்த கல்யாணம் நடந்தே தீரணுமா. எனக்காக தான் தீபா தன் தாலியை கழட்டியே வச்சா. இப்போ அந்த தாலி கழுத்துல ஏற நானே தடையா இருக்க கூடாது. இதனால என் உயிர் போனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டேன். எனக்கு என் உயிர் போறத பத்தி கவலை இல்லம்மா. தீபா கழுத்துல திரும்ப தாலி ஏறணும். அவ சந்தோஷமா என் பையன் கூட குடும்பம் நடத்தணும். அதாம்மா என் ஆசை. உன்னோட உயிரை பத்தி கவலைப்படாம உன் மருமக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியே, அந்த நல்ல மனசு போதும். தூய்மையான மனசுல இருந்து வர்ற நல்ல எண்ணங்களுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அதனால நீ எதுக்கும் பயப்படாத, எல்லாமே நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம இரு. ரொம்ப சந்தோஷமா. இந்த மன பாரத்தை யார்கிட்டயும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். இப்போ உங்ககிட்ட இந்த பாரத்தை இறக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கேன். உங்ககிட்ட ஒரு கோரிக்கைமா. என்ன சொல்லு. இதுதாம்மா தீபா எனக்காக கழட்டி வச்ச தாலி. இந்த தாலிய நீங்க அம்மன் பாதத்துல வச்சு ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்க. உங்க ஆசீர்வாதம் இருந்தா இந்த தாலி தீபா கழுத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம ஏறுங்கிறது என்னோட நம்பிக்கை. நீங்க மறுக்காம என் கோரிக்கையை நிறைவேற்றணுமா? சரி, உன் ஆசை அதானா, நான் அப்படியே செய்யறேன். திருமாங்கல்யத்தை கொடுமா, அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி தரேன். வா. ம். கொடு. அம்மா தாயே,
இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அதெல்லாம் முறியடிச்சு இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்மா. இந்தா அம்மன் துணையா இருப்பா. ஆ நல்லதே நடக்கும். சரிங்க. ம். இப்பதாம்மா என் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வரணும். நீ விரும்பி கூப்பிடுறப்ப நான் வராம இருப்பனா? கண்டிப்பா நான் வருவேன். தீபாவுக்காகவும் உனக்காகவும் கல்யாணத்துக்கு நான் வருவேன். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் வரட்டுங்களா? நல்லபடியா போயிட்டு வா. சரிங்க. ம். ஏய் திருட ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறான். யாராவது அவனை பிடிங்க சீக்கிரம். திருட என் ஹேண்ட்பேக் எடுத்துட்டு போறான். ஏங்க யாராவது பாருங்க. திருட என் ஹேண்ட்பேக் திருடிட்டு போறான். அவன் தான் ஓடிட்டு இருக்கான். சரி, பதட்டப்படாதீங்க, நாங்க போய் பார்க்கறோம். பிடிங்க. ஐயோ பேக் உள்ள தாலி இருக்கே. ஏய் நில்லுடா. ஏய் நில்லுங்கடா. ஏய் நில்லு. நீ எங்க போறாலும் விட மாட்டே. ஏய் நில்லுடா. ஆளு எங்கேயே எஸ்கேப் ஆயிட்டான். இனிமே தேடி பிரயோஜனம் இல்லை. சரி வாங்க போலாம். ஆளை பிடிச்சிட்டீங்களா? இல்லம்மா எங்க பிடிக்க முடியல. handbag? இல்ல மேடம், ஆளு எஸ்கேப் ஆமா. ஆயிட்டான். எங்களால பிடிக்க முடியல மேடம். ஐயோ என் பையன் கல்யாணத்துக்கான தாலி இதுல வச்சிருந்தேனே. தாலி போயிடுச்சே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? மேடம், தாலி விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? இப்படியா கேர்லெஸ்ஸா இருப்பாங்க? சரி வாங்க போலாம் வாங்க. ம். கடவுளே தாலி திருட்டு போயிடுச்சு. என்ன சோதனை. இப்பதான் அந்த பெண் சாமியார் தாலி ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்குள்ள அது கையை விட்டு போயிடுச்சு. சொல்லுங்கம்மா. கார்த்தி, கோவிலுக்கு வந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சுப்பா. அப்படியா? என்னாச்சுமா? நீ நேர்ல வாப்பா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். சரி, நீங்க எந்த கோயில்ல இருக்கீங்க? வழக்கமா வர அம்மன் கோயில்ல தான்ப்பா இருக்கேன். நீ கொஞ்சம் சீக்கிரமா வாப்பா. சரிங்கம்மா, நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே வரேன். சரிப்பா. சொல்லு கஜா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் மேடம். நீங்க சொன்ன மாதிரி தாலி இருக்கிற பேக் அடிச்சுட்டு வந்துட்டேன். அந்த பேக் இப்போ என் கையில தான் இருக்கு. சூப்பர். நீ இப்ப எங்க இருக்க? உங்க வீட்டுக்கு பின்னாடி தான் மேடம் இருக்கா. சரி, நீ அங்கே இரு, நான் வரேன். யாரும் பார்க்கல. இந்தா வரேன் மேடம்.
இந்த தாலி என் கைக்கு வர எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. இந்த தாலியில அந்த பெண் சாமியார் கைப்பட்டதுனால அவங்க சக்தி எல்லாம் இதுல வீரியமா இருக்கும். இந்த தாலி அவங்க கிட்ட இருந்தா தீபா கழுத்துல கண்டிப்பா ஏறிடும். அதுக்காக தான் அபிராமி ஆண்டி கிட்ட இருந்து அடிச்சிட்டு வர சொன்னேன். இதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் தாலியை தயார் பண்ணி தீபா கிட்ட கொடுத்தா அந்த கல்யாணம் நடக்காம போகும். அப்போ இந்த தாலி என் கழுத்துல ஏறுறத யாராலையும் தடுக்க முடியாத.